பூர்ணிமா 16 லட்சம் எடுத்துட்டு போனாங்க. அவங்களுக்கு பேமெண்ட்டும் கிடைச்சிச்சு, அந்த காசு கிடைச்சிச்சு. யார் எடுப்பாங்கன்னு தெரியல. இப்ப இந்த 18 லட்சத்தை எடுத்துட்டு வெளியே போனா கூட அடுத்த வாரமே கூப்பிடுவாங்க. அந்த காசும் வரும், 18 லட்சமும் வரும். லாபம் தானே. டிக்கெட் டு ஃபினாலே இல்லனா நான் எடுத்திருப்பேன்னு கானா வினோத்துக்கு ஒரு தூண்டில் போட்டு பார்த்தாங்க அரோரா. அதுல கானா வினோத் ஈஸியா விழுந்துட்டாரு. அவருக்கு இருந்த பண தேவை, கஷ்டத்தை நினைச்சு பெட்டியை எடுத்திருந்தாலும் அரோரா பெட்டியை சுத்தி சுத்தி வந்து கானா வினோத்தை ட்ரிகர் பண்ணி எடுக்க வச்சதுதான் உண்மை. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுதாங்க கேமு. டைட்டில் அடிக்க என்ன வேணா பண்ணுவாங்க. கானா வினோத் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கணும். அரோரா நல்ல பிளேயர் தாங்க, ஆனா இப்ப அவங்க பண்ணது கேவலமா இருந்துச்சு. கானா வினோத்தை ஈஸி டார்கெட்டா யூஸ் பண்ணி பேசியே ட்ரிகர் பண்ணி பெட்டியை எடுக்க வச்சது தெளிவா தெரியுது. கானா வினோத் பெட்டியை எடுத்ததுக்கு அரோரா கானா வினோத் கிட்ட பிரெயின் வாஷ் பண்ற மாதிரி பேசுனது ஒரு காரணம்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.